நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னாக்கா சிலர்லாம் பார்த்திருப்பீங்க. சர்ன்னு நேத்து இப்படி இருந்தா இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய அளவில் பணக்காரன் ஆயிட்டு இருப்பான் சார். திடீர் பணக்காரன் சொல்லுவோம் இல்லையா? இப்படிப்பட்டவங்களாம் போன மாசம் தான் பார்த்தேன். அவரு சாதாரணமா நடந்து போயிருந்தாரு. இன்றைக்கு பார்க்கிறேன் அவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு. எப்படி அது திடீர்னு மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஜாதக கட்டத்துல ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு ஒண்ணுதான் சார். ராகுவினுடைய சப்போர்ட் மட்டும் ஒரு ஜாதக கட்டத்துல நன்றாக அமர்ந்திருந்தால் திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து மற்றவர்களை வியக்கத்தக்க வகையில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் சார் இந்த ராகு. அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல ராகுனுடைய அமைப்பு எப்படி இருந்தால் திடீர் பணக்காரன் ஆவார்னு தெரியுங்களா? உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கீங்க. ராசி கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ராசி கட்டத்துல லக்னத்துல இருந்து, லக்னத்தை ஒண்ணுன்னு நினைக்கீங்க, லக்னத்துல இருந்து கேந்திர ஸ்தானங்கள்ல ராகு அமர்ந்திருக்கணும் சார். அதாவது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்திருக்கணும். அல்லது திரிகோண ஸ்தானங்கள், தர்மஸ்தானங்கள் சொல்லும் இல்லையா, தர்ம திரிகோண ஸ்தானங்கள் இந்த இடங்கள்ல அமர்ந்திருக்கணும். அதாவது 5, 9 என்று சொல்ற கூடிய ஸ்தானங்கள்லாம் தர்ம திரிகோண ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்து கிரகம் எப்படி அமர்ந்து இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ஜாதக கட்டத்துல இந்த ராகு பகவான் கேந்திர ஸ்தானங்கள்ல அமர்ந்திருக்கணும் அல்லது திரிகோண ஸ்தானங்கள்ல அமர்ந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார் சார். லக்னமும் லக்னாதிபதியும் அப்பழுக்கு இல்லாம பியூரிட்டியா கிளாரிட்டியா உட்காந்துருக்கணும் சார். எந்த விதமான பாவத்துமா அமர்ந்திருக்க கூடாது. லக்னாதிபதி கெட்டு போயிருக்கூடாது, லக்னமும் கெட்டு போயிருக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருந்து இந்த ராகு அமர்ந்து இருக்கு இல்லையா, அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த வீட்டதிபதி பலம் பெற்றிருக்கணும். எந்த விதத்திலும் கெட்டு போயிருக்க கூடாது. 6, 8ல மறைய கூடாது. ராகுவிற்கு மறையக்கூடாது சார். முதல்ல ராகு எந்த இடத்துல உட்கார்ந்ததும் அந்த வீட்டு அதிபதியும் ராகுவிற்கு சாரம் கொடுத்த சாரநாதனும் ஒருவருக்கு ஒருவர் மறையாமல், ராகுவிற்கு மறையாமல் லக்னமும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் ராகு அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக இந்த ஜாதகர் ராகு தசையில மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருக்கு பணத்தை கொட்டும் சார். கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் சார் இவருக்கு. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு படி ராகு பகவான் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இந்த ராகு தசையில கண்டிப்பா பணக்காரன் சார். நீங்க திடீர் பணக்காரன். மற்றவர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.